ஒரு காதல். கயல், 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 என்னாச்சு? கயல், 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 என்னாச்சு? அது வந்து நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல இறங்கி வாங்க. வாங்க, பாத்து வாங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா, ஒரு பேண்டேட் கொடுங்க. ஒண்ணும் இல்ல. இருங்க. அக்கா, ஒரு சோடா கொடுங்கக்கா. இந்தப்பா. இந்தாங்க, இதை முதல்ல குடிங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். குடிங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலங்க. நான் பார்த்த வரைக்கும் நீங்க உங்க வேலையில கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க. ஆனா எல்லா பிரச்சனையும் உங்களை மட்டுமே டார்கெட் பண்ணுது. அது எப்படிங்க? நீங்க செய்யற எல்லா விஷயங்களுமே பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனா பாராட்டாட்டையும் பரவாயில்ல, இப்படி உங்களை பழி வாங்காம வச்சிருக்கலாமே. அது மட்டும் நடக்க மாட்டேங்குது. அதுதான் ஏனும் புரிய மாட்டேங்குது. எல்லா விஷயமும் புரிஞ்சுட்டா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இல்லாம போயிடுங்க. சில விஷயம் புரியாம அதை நம்ம எதிர்கொள்றதுதான் சவாலே. எனக்கு அந்த சவால் பிடிச்சு போச்சு. நான் அப்படியே போயிட்டு இருக்கேன். அப்படியே போயிட்டு இருந்தா பரவாயில்லையே. ஆனா ஒவ்வொரு அடியிலையும் பிரச்சனைனே போயிட்டு இருக்கு. அதை நினைச்சாதாங்க கஷ்டமா இருக்கு. உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க, சரி. அந்த சஸ்பென்ஷன் வரைக்கும் உங்களை இந்த ஊர்லயே இருக்க விட்டுருந்தா உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காது. வேண்டாங்க, இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். எனக்கு இது பழகி போயிடுச்சு. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க கயல், என்ன விஷயம்? உங்களை பார்த்த நாள்ல இருந்தே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதை சரியா சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்ககிட்ட அதை சொல்லாம இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனாலதான் நான் இப்ப சொல்ல போறேன். ஐயோ, சொல்ல வந்ததை சொல்லிடு கயல். இதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, வந்த நாள்ல இருந்து எனக்கு எப்பெல்லாம் உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் கரெக்டா வந்து எனக்கு உதவி செய்றீங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில வந்த எல்லா ஆம்பளைங்களுமே ஒரு வகையில சுயநலவாதியா தான் இருந்திருக்காங்க. ஆனா நீங்க மட்டும்தான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஒவ்வொரு முறையும் எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா என்னோட ஸ்கூல் லைஃப்ல இருந்து என் கூட என்னோட நிழல் மாதிரி இருந்தது என்னோட ஃப்ரெண்டு மோனிகா. நான் எது பண்ணாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம எந்த பிரதிபலனையும் பார்க்காம எனக்காக உதவி செய்வா. அதுக்கப்புறம் அதே மாதிரியான உணர்வு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வர ஆரம்பிச்சது. சோ இன்னில இருந்து நீங்க எனக்கு ஒரு ஆம்பளை மோனிகா. ஓகே?
ம். உங்களை நல்ல இடத்துல தங்க வைக்கிறேன் கயல். ம். பிரியா தமிழ். ம். ஹலோ, இங்க எதுக்கு வந்த? இங்க எதுக்கு சார் வருவாங்க? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். இந்த பார், நீலாம் இங்க வரக்கூடாது. இது டியூட்டில இருக்கிற பெட்டாலியன்ஸ் தங்குற இடம். இங்க உன்ன மாதிரி சஸ்பெண்ட் ஆனவங்க எல்லாம் வரக்கூடாது. உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சுல? அதான் உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா சார், எனக்கு எல்லாமே விளையாட்டு தான். இதுக்கு முன்னால என்னோட வாழ்க்கையில விதி விளையாடுச்சு. இப்போ விதியோட வாழ்க்கையில நான் விளையாடுறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி என்ன நடந்துற போது விளையாடிதான் பாப்போமே. போதும் போதும், உன் தத்துவத்தை நான் கேட்க விரும்பல. இப்ப நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நல்லாவே ஞாபகம் இருக்கு சார். நான் எதையும் அவ்வளோ சீக்கிரத்துல மறக்க மாட்டேன். நீங்க பண்ண நல்லது கெட்டது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. பார்த்தா அப்படிலாம் ஞாபகம் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன்னா நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கியே. ஊருக்கு கிளம்பாம எதுக்கு இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க? என்ன பஸ் எதுவும் கிடைக்கலையா? ஈவினிங் 6 மணிக்கு ஒரு மினி பஸ் ஊருக்குள்ள வருமா, நான் வேணா அதுல ஏத்தி விட்டுமா? சார், நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. நீங்க என்ன கேம்ப்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அதனால நான் கேம்புக்கு வர முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனா இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆமா ரைட் சார்? என்ன இந்த ஊருக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்ல நீங்க என்ன இந்த ஊர் தலைவரா இல்ல ஊர்க்காரரா? சொல்லுங்க சார். கேம்ப்ல இருந்து சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. ஏன்னா நீங்க இப்ப அதிகாரியும் இல்ல, நான் உங்க ட்ரெயினியும் இல்ல. அப்படி இருக்கப்போ என்னை கட்டுப்படுத்த உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சொல்லுங்க சார். என்னை கட்டுப்படுத்த நீங்க என்ன எனக்கு அண்ணனா, தம்பியா, இல்ல எனக்கு மாமனா, மச்சானா, இல்ல டாஷ் 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 டாஷ்? ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லுங்க பாப்போம். நீ ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. எவ்வளவு தான் பட்டாலும் உனக்கெல்லாம் புத்தியே வராது. நீ இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமா தனியா போய் மாட்டிக்கிட்டதால தான் கஷ்டப்பட்ட. இப்போ இன்னமும் தனியா இந்த ஊர்ல இருக்க போறேன்னு சொல்லி அதே தப்பதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை எல்லாம் என்ன பண்ணி தொலைறதுன்னே தெரியல. ஓ, நீங்க என் மேல இருக்கிற அக்கறையில சொல்ற மாதிரி தெரியுதே. சாரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். இந்த ஊர்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அதான் பிரச்சனையானவங்கள உள்ள அனுப்பிட்டீங்களே, அப்புறம் யாரு பிரச்சனை பண்ண போறாங்க சார்? இப்போ இந்த ஊர்ல இருக்கிறது அடுத்தவங்களுக்கு அன்பை மட்டுமே காட்ட தெரிஞ்ச துளசி அக்காவும் முத்துவும் கந்தசாமியும் குப்புசாமியும் தான் சார். அவங்களுக்கு நல்லதை தவிர வேற எதுவுமே தெரியாது சார். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச மாட்டாங்க சார். மொத்தத்துல இவங்க நம்மள மாதிரி இல்ல சார். நம்பினவங்கள பாதியில விட்டுட்டு போக மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க சார். கடைசி வரைக்கும் என்ன கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பாங்க. நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். கேம்ப்ல இருந்து வெளியே அனுப்பியும் நீ அடங்க மாட்டேங்கிறல்ல. நீ இங்கேயே இரு, எல்லாம் எங்கேயாவது போய் தொலை. எனக்கு என்ன வந்துச்சு? இங்க பாரு, நீ இங்க இருந்துகிட்டு அப்படி என்னதான் பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன். தாராளமா பாருங்க சார். குட் மார்னிங் சார். கேர்ள்ஸ் லிசன், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாஸ்க் கொடுக்க போறேன். அது என்னன்னா, நீங்க பாக்ஸிங் கத்துக்க போறீங்க.
பாக்ஸிங்னா ஆண்கள் மட்டும்தான் கத்துக்கணும்னு கிடையாது, பொண்ணுங்களும் கண்டிப்பா கத்துக்கணும். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பாதுகாப்பா வாழணும்னா கண்டிப்பா எல்லாரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மார்ஷல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சாதாரண பொண்ணுங்களுக்கே அப்படின்னா நீங்க எல்லாம் போலீஸ் ஆக போறீங்க. சோ உங்களை நம்பிதான் நாளைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அக்யூஸ்டுங்க கிட்ட இருந்து உங்களை தற்காத்துக்கிற வலிமை உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்க அவங்களை எதிர்த்து போராட முடியும். ஓகே, அதனால கண்டிப்பா எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச தற்காப்பு கலையை கத்துக்கணும். அது பாக்ஸிங்கா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. கராத்தே, லூடோ, குங்ஃபு, ரெஸ்லிங், சிலம்பம், இப்படி எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களை தற்காத்துக்கவும் குற்றம் நடக்காம தடுக்கவும் பயன்படும். நீங்க எல்லாரும் ஷோகேஸ் பொம்மை மாதிரி இருந்தா இந்த ப்ரொஃபஷனுக்கு சரியா வராது. அப்படி இருந்தா ஒவ்வொரு உமன் போலீஸுக்கும் டிபார்ட்மெண்ட் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். சோ எல்லாரும் ரியல் போலீஸா இருக்க முயற்சி பண்ணுங்க. புரியுதா? எனக்கு பாக்ஸிங் தெரியுங்கிறதுனால நான் உங்களுக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுக்குறேன். பின்னால நம்ம அகாடமி சார்பா உங்க எல்லாருக்கும் கராட்டே கோச்சிங் கொடுக்குற மாதிரி நல்ல மாஸ்டர் அரேஞ்ச் பண்றேன். ஓகே, லெட்ஸ் ரெடி. Yes, sir. என்ன நிஷா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேப்பியே. அந்த கயல சூர்யா சார் கேம்ப விட்டு அனுப்பிட்டார்ல, அதான் சந்தோஷமா இருக்கேன். அவ என்னமோ இந்த ஊருக்கு மகாராணி மாதிரி எவ்ளோ ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. இப்ப என்னாச்சு? சூர்யா சாரே அவளை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிட்டாரு பாத்தியா? அவளும் என்னென்னமோ சர்க்கஸ் எல்லாம் பண்ணி பாக்குறா. ஆனா அவரு மட்டும் அவளை நோஸ்கட் பண்ணிட்டே இருக்காரு பாத்தியா? என்ன மாதிரி தான் சூர்யா சாரும். அந்த கையில கண்டாலே அவருக்கு பிடிக்காது. அப்படின்னா அவருக்கு உன்னை பிடிக்குமா? இதுல என்ன சந்தேகம்? அவருக்கு இந்த கேம்ப்ல என்ன மட்டும்தான் பிடிக்கும். அவரு என்ன என்னைக்காவது நீ திட்டி பாத்திருக்கியா? அவர் என்ன திட்டவே மாட்டாருடி. நிஷா, சார், கம் ஹியர். சார், சார், சார். அன்னைக்கு நைட் டியூட்டில நான் உன்னை நோட்டீஸ் பண்ணேன். நைட் ஊரை காவல் காக்க சொன்னா நல்லா படுத்து தூங்கி இருக்க. குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடப்பாங்களே, அந்த மாதிரி படுத்து கிடந்த. இந்த பார், எல்லாரும் கண் முடிச்சு சின்சியரா டியூட்டி பாக்குறப்போ அப்படி உனக்கு மட்டும் எங்கேருந்து தூக்கம் வந்தது? நல்லா குரட்டு விட்டு தூங்கிட்டு இருந்தியே, உனக்கெல்லாம் அறிவில்ல? நீ கேம்புக்கு வந்தியா இல்ல இங்க தூங்க வந்தியா? தூங்கணும்னா உங்க வீட்லயே நல்லா தூங்க வேண்டியதானே? இங்க எதுக்கு வந்து மானத்தை வாங்கிட்டு இருக்க? சார், இல்ல சார், அது வந்து கொஞ்சம் கேரா இருந்தது, அதான். The bar, no explanations. இதுக்கு முன்னால டாஸ்க்ல நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க, அதனால நான் உன்னை சும்மா விடுறேன். இல்லனா உன்னை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன். போங்க, கிளவுஸ போட்டுக்கிட்டு ஒழுங்கா கிளாஸ கவனிங்க. போங்க. எஸ் சார். என்னடி சூர்யா சார் உன்னை இப்படி திட்டுறாரு? சும்மா இருடி. ஓகே கேர்ள்ஸ், முதல்ல பேசிக்கா எப்படி பஞ்ச் பண்ணணும், பிளாக் பண்ணணும்னு பழகுங்க. அப்புறம் ஒருத்தர் நம்மளை தாக்கும் போது நாம எப்படி தடுத்து அட்டாக் பண்றதுன்னு கத்துக்கலாம். சோ ஹேண்ட் பொசிஷன் இப்படி வைங்க. Okay? Yes, sir. Got it? Yes, sir. Come on, try.
ம் தமிழ் ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் சார். கேர்ள்ஸ் ஹேண்ட் பொசிஷன் எப்படி இருக்கணும்னு காட்டினேன் பாத்தீங்களா? ஓகே ஒன் செகண்ட் ஐல் ஷோ. கையில இந்த டாஸ்க்ல நம்ம கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அதுக்குள்ள சூர்யா சார் அவளை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிட்டாரு. அவர் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னு புரியலடி. அவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை ஓடுது? இதுல என்ன புரியறதுக்கு இருக்கு? கையில் அவ இஷ்டத்துக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி பேர் வாங்கிடுறா. அதனால அவருக்கு பிடிக்கல. ஓப்பனா சொன்னா அவர் கையில் மேல பொறாமப்படுறாருன்றது தான் உண்மை. பின்ன என்னடி, சீனியர் ஆஃபீஸர் அவர் இருக்கும்போது ஊர்க்காரங்க கையலுக்கு ஊருக்குள்ள பேனர் வச்சு ஊரை கூட்டி மரியாதை பண்ணா யாரா இருந்தாலும் பொறாம தானே படுவாங்க. அன்னைக்கு பேனரை பார்த்தப்ப அவர் மூஞ்சி போனதை பார்க்கணுமே. அதுவும் அவர் கையாலேயே கையலுக்கு மரியாதை பண்ண வச்சு அவரை நோகடிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? கையில் உயிரை பணைய வச்சு சாதனை பண்ணிருக்கா, பேர் வாங்கினா, மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டா. அதுக்கு அவருக்கு என்ன வந்ததா? எல்லா இடத்துலயும் அதிகாரிங்கனாலே இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள வளரவே விட மாட்டாங்க போல இருக்கு. வளர வளர வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவரும் மத்தவங்கள மாதிரி தான் இருக்காரு. ஆமாடி, சாமி நகை திருடு போன பிரச்சனையில கூட பார்த்தல்ல, கையில காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவங்கள அரெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணி பேரை வாங்கிட்டு கடைசியில கையில துரத்துட்டார்ல. என்ன ஒரு சீப்பான மென்டாலிட்டில. குட், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே எஸ் சார். ஏய் சார் வராரு, சைலண்டா இருங்க. எல்லாரும் என்ன பத்தி தான் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பேசுறீங்கன்னு கூட எனக்கு தெரியும். கையல் பேர் வாங்கினது சூர்யா சாருக்கு பிடிக்கல. கையலுக்கு ஜனங்க பேனர் வச்சு கொண்டாடினாங்கன்னு பொறாம மேலதிகாரிங்கனாலே இப்படிதான் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள வளர விட மாட்டாங்க. அதான் கையில இவரு வளர விட மாட்டாரு. சாமி நகை திருட்டு போன பிரச்சனையில கையில காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டு நல்ல ஒரு மாதிரி பேரை வாங்கிட்டு கடைசியில கையில சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிட்டாரு. அவர் ஒரு மோசமான ஆளு இதானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. நீங்க எல்லாரும் இதை தான் பேசியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. ஒழுங்கா வேலையில கவனம் செலுத்துங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருந்தா கையல் மாதிரி உங்களையும் மொத்தமா துரத்திடுவேன். சாரி சார். ஒரு வாரம் இந்த ஊருக்குள்ள டைம் பாஸ் பண்ணணும், அதுவும் யூஸ்ஃபுல்லா பண்ணணும். என்ன பண்ணலாம்? பாய்ஸ் எல்லாரும் வார்ம் அப் பண்ணிட்டு ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே சார். ஏண்டா ஆதி, டேய் சார். எங்கடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏன்பா கார்த்தி, நைட்லாம் தூங்குனே இல்லையா? இங்க வந்து காலையில கொட்டாவி விட்டுட்டு இருக்க? உன்னை பார்த்தா எல்லாருக்கும் தூக்கம் தான் வரும். அப்புறம் எங்க டாஸ்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் வரும்? வார்ம் அப். எஸ் சார். அட, ராகவன் சார் எவ்வளவு கூலா இருக்காரு. பசங்க எல்லாரும் எவ்வளவு கேஷுவலா ஜாலியா பிராக்டிஸ் பண்றாங்க. நம்ம டீமும் தான் இருக்கே. அப்பப்பா, இந்நேரம் அந்த ஹிட்லருக்கு பயந்துகிட்டு ஸ்ட்ரிக்டா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர் எல்லாரையும் போட்டு அதட்டிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் இருப்பாரு. வேணா ஒன்று பண்ணலாம், நாமளும் பேசாம இவங்க டீம்ல சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணனா என்ன? இந்த கிராமத்துல சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இது பெட்டரா இருக்குமே. ஓகே, நல்ல ஐடியா தான், கேட்டு பார்க்கலாம். டே அன்பு, என்னடா கையில் நிக்கிறத பார்த்தா ஒருவேளை
அன்பை எனக்கு பிடிச்சிருக்கு, என்னையும் அவரையும் சேர்த்து வச்சிருங்கன்னு ராகவன் சார் கிட்ட கேட்க போறாளா? நக்கலா இருக்குல்ல? அப்படியே ஒரு நேரம் வரும்டா, அப்போ உனக்கு பதில் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ம். குட் மார்னிங் சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகலாமா சார்?